வணக்கம் உறவுகளே. செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாளில் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. எல்லோருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று ஒரு குறள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. அதாவது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து. அதாவது உறுப்புக்களை ஒரு ஓட்டுக்குள் அடக்கி கொள்ளும் ஆமையை போல், உறுப்பு எல்லாத்தையும் ஓட்டுக்குள்ளே அடக்குகிறது அந்த ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கியாடும் உறுதி எங்களுக்கு இருக்கிறது. ஐம்பொறி மெய்வாய் கண்மூக்கு செவி, அந்த ஐம்பொறிகளையும் அடக்கியாளும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவலனாக அமையும். அப்போ அதோட அடக்கி வாழ்வதுதான் நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் வள்ளுவ பெருமான் மிக அழகாக சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இனி செய்திகளுக்கு வருவோம். பரம்புரியிலே பார்ப்போம் என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று. வெடுக்கு நாரிமலை ஆரிய நிலம் பாதையை விடுவிக்குக, வடக்கு ஆளுநருக்கு கடிதம். வெடுக்கு நாரிமலை எங்களுக்கு தெரியும், பவுனியா நெடுங்கணி பகுதியில் இருக்குது. அந்த வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கடிதம் மூலம் கோரிக்கையை விடுத்திருக்கிறேன். அங்கே அதுக்கு பாதைகளை அமைச்சு சொல்லி கேட்டுக்கிறார். வடக்கு மாகாண ஆளுநரை கேட்டிருக்கிறார்கள். பார்ப்போம் எங்கே விடுக்கிறாரை. கடிதத்தில் வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வரலாற்று தொன்மை விடுக்கினாரை மாதிரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் வழிபாட்டு செயல்பாடுகளுக்காக ஆலயம் அமைந்துள்ள பகுதிக்கு ஒரு ஏக்கர் காணியினை ஆலயத்துக்கு விடுவித்து தர ஆவணம் செய்யுமாறு. ரைட், அது காணிகள் எல்லாம் சரி நடக்கட்டும். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கைது. முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ நீதி குற்ற விசாரணை பிரிவினால் கைதுகள்லாம் கூட போய் கொண்டிருக்கேன். எங்களுடைய நாட்டில் இப்போ கைதுகள் அதிகரித்து கொண்டே போகுது. வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டார். சதோசா லொரியை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு முந்தி எல்லாம் வெங்கடத்தையும் பாவிக்கிறேன், எல்லாம் பாவிச்சு கொண்டு இருந்தவை இப்போ எல்லாம் பிரச்சனையாக போச்சு. எல்லாருக்கும் பிரச்சனையாக தான் கிடக்கு. எல்லாரையும் இழுத்து பிடிச்சி அடைச்சி எல்லாம் கைதுகளும் விசாரணைகளும் தான் இருக்குது. என்ன செய்கிறது? நெடுகளும் தப்பு செய்யலாதானே, ஓரளவுக்கு தானே எல்லாம் செய்யலாம். அங்கேயோ கொண்டே இருக்கு கொண்டது தெரியுது. இலங்கை முழுவதையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் பலமானவர்களாக இருந்து கண்டுபிடிப்பு, புதிய ஒரு கண்டுபிடிப்பு. இணையத்துக்கான செவ்வியில் பாட்டாளி சம்பிக்கர் ரணவக சொல்லியிருக்கிறேன். இலங்கை முழுவதையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் பலம் படைத்தவர்களாக இருந்தன முன்னாள் அமைச்சர். இப்போ தெரியுது இவைக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த சுடலை ஞானம் இருக்குதானே, சுடலை ஞானம் அப்படித்தான் கதைப்பினோம். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக செவியில் இதை தொடர்ந்து செய்ய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கை இராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவதற்கு இந்தியாவுடன் கப்பல் தருமாறெல்லாம் கேட்டிருந்தார். ஒரு காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். பற்றியில் என்ன செய்திருக்கிறார்? சந்திரிகா மேயர் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கை இராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவதற்கு இந்தியாவிடமிருந்து கப்பல் கேட்டவா. அப்படி ஒரு இலங்கை முழுவதும் தமிழீழ விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் அன்று காணப்பட்டது. ஆனால் இன்று சிலர் அதை மறந்துவிட்டனர். தமிழீழ விடுதலை புலிகள் ஆணையரவை கைப்பற்றி கொழும்பில் குண்டுகளை வெடிக்க வைத்துக் கொண்டு இலங்கை முழுவதையும் கைப்பற்றி இறுதிக்கட்டம் வரை வந்தனர். 2000ஆம் ஆண்டு சர்வதேச ஊடகங்கள் இலங்கைக்கு வந்தது. ஏனென்றால் புதிய நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மலரும் புதிய தேசம், அதாவது தமிழீழம் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக. அவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இலங்கை இராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவதற்கு இந்தியாவுடன் கப்பல் கேட்டிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை அரசியல் ரீதியில் தோற்கடிக்க சந்திரிகா பல வியூகங்களை வகுத்தார். அரசியல் பரவலாக்களில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அதிகாரத்தை வழங்கி சர்வதேச ரீதி தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை முடக்குவதற்கான திட்டத்தை சந்திரிகா முன்னெடுத்தார். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தொடரான யுத்த வெற்றியில் அவை தோற்கடிக்கப்பட்டது என குறிப்பிட்டார். முந்தி எல்லாரும் பேசாம இருந்தவை இப்போ கதைக்கினவை எல்லாருக்கும் சுடலைங்க. எரிபொருள் விலைகளில் மாற்றம். மாதாந்தம் எரிபொருள் திருத்த விலைகள் பெட்ரோலிய கொடுத்த அப்புறம் நேற்று கொஞ்சம் தாமதம் இருந்தது. இப்போ டக்குன்னு வெளியிட்டு இருக்கு நம்ம பெட்ரோலிய
மாற்றத்தில் பார்ப்போம் இவ்வளவு குறைச்சிருக்க வேண்டும். அதன்படி 335 ரூபாயாக இருந்த ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்று விலை 5 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 340 ரூபா. சில்லறை பிரச்சனை ஆங்கள் மிஷின் தானே என்ன. இதேவேளை 277 ரூபாயாக இருந்த ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்று விலை 2 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 279 ரூபாய். இதேவேளை 318 ரூபாயாக இருந்த சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 323 ரூபாயாகும். மேலும் மண்ணெண்ணெய் 2 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டு 182 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஒக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாது 294 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அப்போ கூட்டி விட்டாங்க. கூட்டுறவுக்காக தான் யோசிச்சு நாங்கள் சரி என்ன பயந்து. வடக்கில் ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய ஊக்குவிக்க வேண்டும். ரஷ்ய தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் கோரிக்கை. வடக்கு மாகாணத்தில் ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் கேட்டிருக்கிறார். இன்று நள்ளிரவு முதல் உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை தடை தடை. இனி கவனமாயிருக்கும். இப்போ நடத்துனீங்கன்னா சிக்கல் வந்துடும். இலங்கை 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் இன்னும் நடத்தப்படாத பாடங்களுக்கு மேலதிக வகுப்புகள் நடத்துவதற்கு இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் பரீட்சைகள் நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அப்போ அதுபடி கவனமாயிருங்கோ. சும்மா தேவையில்லாம வகுப்புல வச்சு பிடிச்சி இந்த வகுப்பு முழுக்கிறாமல் பண்ணி விட்டுருவாங்க. கவனமாக இருங்கோடு சொல்லப்படுகிறது. இதன் கீழ் மேலதிக வகுப்புகள் பாடவாரியான வகுப்புகளைத்தான் சொல்லுகிறோம். வேணும் கருத்தரங்குகள், மாதிரி வினாத்தாள் அச்சிடல் மற்றும் விநியோக பரீட்சை வினாக்களை ஒத்த உள்ளடக்கங்களை விளம்பரப்படுத்துதல் போன்ற அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறுவோர் மீது பரீட்சைகள் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என்றும் நடத்தப்படாத பாடங்களுக்கான பரீட்சைகள் 2026 ஜனவரி 12 முதல் 20 வரை 2362 மையங்களில் நடைபெறும் என்றும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்தார். அப்போ இந்த பள்ளிக்கூடம் லீவே. இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு ஒரே லீவு தானே என்ன கடவுள். நெடுந்தீவில் பாம்பு கடிக்கிலக்கான பெண் உலங்குவானூர்தி மூலம் யாழ் போதனாவின் அனுமதி. நெடுந்தீவு பிரதேசத்தில் பாம்பு கடிச்சு பாம்பு ஹெலிகாப்டர்ல வந்துட்டோம்டா. பாம்பு கடிக்கு ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக உலங்குவானூர்தி மூலம் யாழ் போதனாவை நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று நெடுந்தீவு 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த அருள் ஞானசீலன் மேரி லூட்ஸ் என்பவரே பாம்பு கடிக்கிலக்காகினர். உலங்குவானூர்தி மூலம் கொண்டு வரப்பட்டவர் அவர். நாட்டில் நிலவும் மழை கூடிய காரணத்தால் உண்டான கடல் கொந்தளிப்பு காரணமாக நெடுந்தீவு குறுக்காட்டு இடையேயான கடல் வழி போக்குவரத்து நேற்று மாலை நேர சேவை முற்றாக தடைப்பட்டது. இந்நிலையில் கடல் வழி ஆம்புலன்ஸ் விரைவு படகும் பயணிக்க முடியாத நிலையில் மேற்படி ஒழுங்கு மேற்கொள்ளப்பட்டது. நோயாளர்கள் விரைந்து அனுப்பி வைப்பதில் நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் முன்னெடுத்த ஏற்பாடுகளில் நெடுந்தீவு பிரதேச செயலர் மற்றும் உதவி பிரதேச செயலர் ஆகியோர் இணைந்தனர். சூப்பர். இப்போ புது பொடியேறுவதில் போய் இருக்கிற உதவி பிரதேச செயலாளர் என்ன. அப்போ பிரதேச செயலாளர் நல்லா வேலை செய்கிறாராம் அங்கே என்ன. அப்போ எல்லாம் இறங்குறாரு, அங்கே இறங்கி வேலை செய்கிறார் சார். அப்படிதான் இருக்கும். இன்று நள்ளிரவு முதல் ரைட் அங்கே பங்கள விரிகுடாவில் தளம்பல் வடக்கில் மழை தொடரும். தழும்பலாம் பங்கள விரிகுடாவில் தளம்பல் நிலை உருவாகி இருக்கிறது. ரைட். அப்போ மழை பெய்யத்தான் போகுது. நேற்று மழையந்தாங்க பெய்யல. சும்மா அங்கே இது பார்ப்போம். வடக்கு உட்பட நாடு முழுவதும் மழை தொடரும். வளிமண்டலவியல் ஜோதின்றாங்க பேருந்து மழை உதவிய திணைக்களம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. நாட்டுக்கு தென்கிழக்காக பங்களா விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழ்த்தளம் தளம்பல் நிலை மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுது. இதன் காரணமாக ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரி தையிட்டி போராட்டம் தொடர்பாக கைதானவர்களுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தால் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சாமியாரும் போறார். அவருக்கு இப்போ சுகமோ தெரியாது. சாமியார் வீரன் சாமியாருக்கு வருத்தமான சொன்னார்கள். அவர்களுக்கு சோம்பரோட போயிருக்கிறார். என்ன செய்கிறது, எல்லாம் பிரச்சனையாக தான் கிடக்குது. இப்போ என்னத்தை பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைண்டா என்னடாப்பா, பிரச்சனை இல்லாமல் எப்படாப்பா வாழ்றது? இது என்ன கரைச்சலடாப்பா. சரி, ஏதோ நடக்கட்டுமா.
யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரி தொடர்பாக போராடியவர்களுக்கு எதிரான வழக்கு மல்லாக நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்டு அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த வழக்கு விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி மட்டுமா, பிப்ரவரி 26 மட்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ரைட், பார்ப்போம் அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரி, நான் முடிஞ்ச பார்ப்போம். இலங்கையில் பௌத்தத்துக்கே முன்னுரிமை. திச விகாரை இட்டி தள்ளிக்க இட்டமளியோம் மொட்டு திட்டவட்டாம் மொட்டு திட்டவட்டம். யாழ் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஷ விகாரை அகற்ற ஒருபோதும் இடமளியோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான ஜானக பக்கும்புர தெரிவித்தார். ஏன் பேர் பாதிப்பான் அவரது உலகத்தையும் பாதிச்சே அவரது செய்ய மாட்டோம், இடிச்சளிக்க விட்டியலண்டா கரைச்சலண்டு சொல்கிறார். என்ன தங்கள் இருக்க மாட்டோம். மாணவர்களின் இணைய பயன்பாடு கட்டுப்படுத்த டிஜிட்டல் செயலணி. கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சில பாடத்திட்டங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கான பாதுகாப்பான இணைய வழி காட்டல்களை தீர்மானிக்க டிஜிட்டல் செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கருணியம்மா சொல்லியிருக்கிறார். ரைட், அதெல்லாம் அவர் நல்லதாக செய்து கொண்டே இருக்கிறார். ஊழியர் சமநாத நிதியை செலுத்துவதில் தவறுழைத்தால் கட்டண நடவடிக்கை தொழிலமைச்சர் அறிவிப்பு. அது நல்ல. இலங்கை ஊழியர் சமநாதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆக்களை சேர்க்கிறது, சேர்த்து போட்டு அவைக்கு ஒன்றும் கிடைக்கிறது, சும்மா சம்பளத்தை சும்மா கொடுத்து விட்டுடுறது. அப்போ அவைக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். வெனிசுவேலாவில் பதட்டம், தங்கத்தின் விலையில் மாற்றம். ஏன்டாப்பா வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைபிடித்ததை தொடர்ந்து புவிசார் அரசியல் பதற்றங்கள் தொடர்பான முதலீட்டாளர்களின் கவலைகளினால் தங்கத்தின் விலை அதிகரித்து கவிதை என்னடா இது, அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. அதன்படி ஆசிய சந்தையில் நேற்று திங்கட்கிழமை காலை தங்கம் 1 அவுன்ஸ் சுமார் 1.8% அதிகரித்துள்ளதாக இது என்னடா அதுக்கும் இருக்குமா? சரி, இது நடக்கட்டும், எல்லாம் வெளியேறட்டும், ஏறி எங்கேயோ போய் நிற்கும் தானே. தேசிய மட்ட சதுரங்க போட்டியில் கொக்குவில் மாணவி முதலிடம். பார்த்தீங்களா, இளையோருக்கான தேசிய மட்ட சதுரங்க போட்டியில் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவி அக்ஷரா சனுஜன் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார். மாகாணங்களுக்கு இடையிலான இளையோருக்கான தேசிய மட்ட சதுரங்க போட்டி கொழும்பு பெரியப்பட்டிய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பெண்களுக்கான போட்டியில் வடமாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவி அக்ஷரா சனோஜன் கட்டிக்காரி. வாழ்த்துக்கள். பார்த்தீங்களே, நல்லூர் ரோட்டரி கழகத்தால் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி. ரைட், நாட்டின் தலையெழுத்தை மாற்ற எதிர்கட்சிகளின் ஒன்றுணைவு அவசியம். அழைப்பு கொடுக்க நாமல். முந்தியெல்லாம் நல்லா இருந்ததானே, முந்தியெல்லாம் நல்லா இருந்து இப்போ அடிச்சு வந்து இப்படி எல்லாம் மாறி போச்சு, இப்படி எல்லாம் பிரச்சனையாக போச்சு, நாடு சாக போகுது, நீங்கள் உதவியில் நாங்கள் அது இந்த தலையெழுத்து எல்லாம் மாற்றணும், நல்ல எழுத்தாக மாற்றணும்னா நீங்கள் எல்லாம் ஒன்றுடைய கொண்டு எதிர்கட்சிக்கு அழைப்பு விடுக்கிறார். நாங்கள் பற்றி இவ்வளோ அக்கறையாக இருக்கிறேன். நாட்டின் தலைவிதியை மாற்றியமைக்க வேண்டுமானால் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதை ஒற்றிய வழி என ஸ்ரீலங்கா பொதுவேல பெருமின பாராளுமன்ற உடனே வாங்க இல்லாட்டி சரி கதை. வெளிநாட்டு பண வலுப்பல்கள் அதிகரித்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு பதிவு. 16ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கைக்கு அதிக வெளிநாடு பணம் அனுப்பப்பட்ட ஆண்டாக 25ஆம் ஆண்டு மாறியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு சொல்லியிருக்கு. சரியோ, அதன்படி கடந்த ஆண்டில் 7.8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நேற்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருக்கிறார். 2016 ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட முந்தைய உச்சமான 7.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விட அதிகமாக கொள்ளப்படும். தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு. தேங்காய் விலை மனிதன்றாங்க. சந்தையில் கடந்த 2 வாரங்களில் தேங்காய் எண்ணெயின் போத்தலின் விலை சுமார் 100 ரூபாவில் அதிகப்பட்டார். அதுவும் விலை ஏற்றுனா எங்களுக்கு தேவை. அது காதெல்லாம் கிளிச்சண்டு கேட்கும். மறிஞ்சிட்டாங்கன்னா கதைக்காங்க. அதே மரக்கறி எண்ணெய் விலையும் அதிகரித்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த கார் பற்றைக்குள் புகுந்ததோ, கட்டுப்பாட்டை இழந்து பற்றைக்க போகுது, தந்தி கம்பத்தில் அடிபடுது, மதில் அடிபடுது, கடை கவுளடுது, வீடுகளை கவுளடுது, எல்லாம் கட்டுப்பாட்டை இழக்குறது. கட்டுப்பாட்டை இழக்கிறது என்ன? அது வாகனம் இழக்குது. இல்லை தான் நாங்கள் தான் இழக்க பண்ணுறது. வீதியை பயணித்து கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அறிவுள்ள அவரே சாக நல்ல காலம் பற்றைக்க கூடாது. என்ன செய்கிறது? எல்லாம் எங்களுக்கு தான் ப்ரெஷர். யாழ்ப்பாணம் சைவ பரிவார சபையினால் நடத்தப்படும் போட்டிகள் இங்கே கட்டாவளை பிரதேசத்தில் நடமாடும் சேவை நடைபெறது எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது.
நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் திச விகாரியை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அப்போ அதுதான் நடக்குது. இப்போ எல்லா தரப்பும் ஒரு தரப்பு இல்லை எல்லா தரப்பும் சேர்ந்து இப்போ அரசியல் ஆதாயம் தேடுது திச விகாரியை வச்சு. இது விரைவில் தீர்வு என்கிற நீதியமைச்சர் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்க ஐயா, கொடுத்து விட்டா பிரச்சனை முடிஞ்சு ஐயா. தையட்டியை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கம் நமக்கு கிடையாது. தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட எதிர்கட்சியினரும் இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதை நிறுத்த வேண்டும். தையட்டி திசை விகாரம் மற்றும் அங்குள்ள மக்களின் காணிகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என நீதியமைச்சர். வெரி குட். கேர்சன் நாணயக்கார சொல்லிட்டார், நிப்பாடுங்க பிரச்சனை. ரைட், ஓகே, விஷயம் முடிஞ்சது. அதுதான் நான் யோசிச்சது. இந்த தையட்டி பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனையை தீர்ப்போம் நல்லடி கரைச்சேன். கரவட்டி பிரதேச செய்கிறதுக்கு புதிய உதவி பிரதேசம் பார்த்தீங்களா, டக்கு 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 டக்குன்னு போடுறாங்க மாற்றி மாற்றி அடி எல்லாருக்கும். இப்போ நெடுந்தீக்கு போட்டாச்சு. இங்கே கரவட்டி பிரதேச செய்கிறதுக்கு புதிய உதவி பிரதேச செயலாளராக செல்வரத்னம் சாருதர்சன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்றைய தினம் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதமரிடம் தமக்கான நியமன கடிதத்தினை பெற்றுக்கொண்டார். அத்துடன் அன்றைய தினமே கரவட்டி பிரதேச செய்து தமது கடமையினை பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பது வாய்மொழி போட்டே என்ன வேலை அங்கே போட்டியாது. இப்போ என்ன சரி விஷயம் எல்லாம் குடிகள் எல்லாம் பாஸ் பண்ணுறாரு. இந்திய இடுவைப் படகுகளின் அட்டாவட்டியால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. இதுதானடா நெடுக தொடருது. ரவிகரன் எம்பி சுட்டி காட்டியது நடுக சுட்டி காட்டுறது நெடுக கதைக்கிறதும் ஒரு பிரயோஜனம் இல்லையே, என்ன செய்கிறது? சிறுமி டினோஜா விவகாரம் 3 முக்கிய பரிந்துரைகளுடன் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பு. உங்களுக்கு தெரியும் டினோஜா ஆரண்டு முல்லைத்தீவில் சிலாவத்த பகுதியிலே ஒவ்வாமை காரணமாக இறந்து என்று சொன்னது. அது உறவுகளில் எங்களுக்கு இறப்பிற பிரச்சனை டாக்டர் கவனிக்கிறேன் என்று சொன்னது. அந்த கடந்த மாதம் 21ஆம் தேதி உணவு ஒவ்வாமை காரணமாக வழங்கப்படவில்லை என உறவுகள் சொன்னது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நிபுணர்கள் குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையிலேயே 3ஆம் பரிந்துரைகளுடன் குறித்த இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். குறித்த இடைக்கால அறிக்கையில் சம்பவத்தின் போது மருத்துவமனை அறிக்கையில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதும் பட்சத்தில் அது தொடர்பில் பொலிஸில் முறைப்பாடு செய்தல், அவசர சிகிச்சை பிரிவில் குறித்த நேரத்தில் கடமையில் இருந்த தாதி உத்தியோகத்தரை சாதாரண நோயாளர் விடுதிக்கு மாற்றுங்கோ. அத்துடன் சம்பவம் தொடர்பில் குற்றச்சாட்டு பட்டுள்ள மருத்துவரை தனியாக செயற்பட விடாது மற்றும் ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தல் ஆகிய பரிந்துரைகளை நிபுணர்கள் குழு வைத்துள்ளது. தேவையான கூட மரியாதை இல்லையே, ஒழுங்காக செய்திருக்கிறார் தான் இதோட கடவுளை. சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைகள் அறிக்கை இதுவரை 1 வார காலத்தினுள் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக முழுமையான அறிக்கை கிடைத்ததன் பின்னரே முறைசார் விசாரணைக்கான பணிப்புரைகளை விடுவிக்க முடியும் எனவும் வடக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். மது போதையில் மது கடத்தியவர் கைது. மது போதையில் தான் மது கடத்தினர். அதிக பயணிகள் அதிக வேகம் மது போதையில் பேருந்தை செலுத்திய சாரதி கைது. ஊர்காவத்துறையில் எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்திலான கெட்டிக்காரர் யாழ் ஊர்காவத்துறை வீதியில் அல்லைப்பட்டி பகுதியில் அதிக வேகத்தில் பயணித்த பேருந்தொன்றினை வழிமறைத்த சோதனையிட்ட ஊர்காவத்துறை போலீசார் மது போதையில் பேருந்து செலுத்தியதாக குற்றச்சாட்டி சாரதியை கைது செய்தனர். 4:30 மணியளவில் நேற்று அதிவேகத்தில் அதிகளவான பயணிகளுடன் செல்வதை அவர்தான் இந்த ஊர்காவத்துறை பாருங்க உங்களோட சந்தை வச்சுட்டு போதையில் போயிருக்கிறாங்களே. கட்டாக்குடி சாரதி அனுமதி பத்திரம் இல்லாதிருந்ததுடன் பத்தியோடு சாரதி அனுமதிடம் இல்லாதிருந்ததுடன் சாரதி மது போதையில் இருந்தமை மச்சான் சரி. அப்போ உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட ஊர்காவத்துறை போலீசார் துரித நடவடிக்கையில் பலர் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. அது சரி, என்ன செய்யுது? செய்திகள் நிறைய பெற்றன. என்ன டக்குன்னு முடிஞ்சது என்ன? அடுத்தது விரைவு விபத்தில் 4 கைது. திருவண்ணாமலை அலெக்ஸ் தோட்ட பகுதியில் இடம்பெற்ற கோர முச்சக்கர வண்டி விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அப்போ இன்றைக்கு இவ்வளவுதான் செய்திகளில் பெருசாக பரவலான செய்திகள் தான் எல்லாம் பழமையாக நடக்கிற செய்திதான். இந்தியாவிலே ஆசிரியர் போட்டிருக்கிறார்கள். பழைய ஆசிரியர்களும் புதிய கல்வி சீர்த்தமும் நல்ல விஷயம் ஒன்று போட்டிருக்க போடாது. ஆசிரியர் பார்த்தா தான் தெரியும் மிகுதி. ரைட். அப்போ இத்துடன் இந்த வலம்புரிகளின் செய்திகள் இத்துடன் நிறைவேறுகிறது. நாம் வலம்புரி செய்தியை இப்போ தொடர்ந்து செய்து கொண்டு வரோம்.
ஆகையினால் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். எங்களுடைய பேப்பர் பார்க்கணும் என்றால் முருகன் வீலோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு ஆதரவை தாருங்கள். அப்போதுதான் எங்களுடைய காணொளிகளை நீங்கள் முழுமையாக எல்லாத்தையும் பார்க்க முடியும் என்பதை அது எல்லாருக்கும் தெரியும் தான். இப்போ எல்லா யூடியூப் எடுத்தாலும் தான் சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க. அதுதான் நாங்களும் கேட்குறோம். அதை செய்து எங்களுடைய காணொலியை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வேண்டும். நீங்கள் ஆதரவு அளித்தால் தான் நாங்கள் முன்னுக்கு போகலாம். அல்லது நாங்கள் என்ன செய்யறது விட வேண்டியான என்ன? அப்போ நாங்கள் சும்மா நாங்கள் ஏதோ எங்களுடைய பண்ண நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், சந்தோஷமடையுங்கள். இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் உங்கள் முருகன். வணக்கம்.